வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற SRVTWIZ தமிழ் சேனல். நான் SRVTWIZ. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம நிறைய பேர் ரெக்வஸ்டட் வீடியோ வந்து போஸ்ட் பண்ண போகிறோம். லாக்டவுன் ப்ரோ, கையில் காசு இல்லை ப்ரோ, இருக்கிற கொஞ்சம் காசில் லோவஸ்ட் பாசிபிள் மைனிங் ரிக் எப்படி ப்ரோ பண்ணுறது அப்படின்னு நிறைய வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான ஒரு ஆன்சராக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இருக்கிறதுலே லோ காஸ்ட் ஒரு GPU மைனிங் ரிக் வந்து இது. ஸோ இதோட கம்மி காஸ்ட்டில் இருக்குது. ஆனால் போனீங்க அப்படின்னா மைன் பண்ண முடியாது. ஏன்னா இதோட கம்மி ப்ரைஸ் GPUஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் போனீங்கன்னா மைன் பண்ண முடியாது. மைன் பண்ணாலும் ப்ராஃபிட்டபிலிட்டியாக இருக்காது உங்களுக்கு. ஸோ அதனால் இருக்கிறதுலே ஒரு லோ காஸ்ட் மைனபிள் GPU ரிக் வித் சம் ப்ராஃபிட். ஸோ உங்களால் ப்ராஃபிட்டும் இந்த ரிக்லேருந்து பார்க்க முடியும். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் காம்பனன்ஸ் பற்றி, ப்ரைஸிங், காம்பனன்ஸ் ஏன் சூஸ் பண்ணோம், அதே மாதிரி காம்பனன்ஸை யூஸ் பண்ணுறது மூலமாக எவ்வளோ ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த மைனிங் ரிக்லேருந்து, அதே மாதிரி எவ்வளோ ஹேஷ் ரேட்ஸ் கிடைக்கும், ROI அதாவது ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், நீங்கள் வந்து போட்ட காசை எப்போ எடுக்கலாம், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து தெளிவாக பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டிஸ்கார்ட் சர்வர் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். மைனஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணுங்கள், இல்லை யாராக இருந்தாலும் ஜாயின் பண்ணலாம். பட் மைனஸ் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களோட போஸ்ட், அதாவது ரிக்கோட பிக்கெல்லாம் வந்து அதில் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ அது மூலமாக நான் வந்து ஒரு உங்களோட ரிக்கை வந்து ஃபீச்சர் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணுவேன். ஸோ அது வந்து பார்க்கவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வந்து லைவ் வரலாம் அப்படின்னு இருக்கோம். மைனிங்கோட கொஸ்டின்ஸ்லாம் ஆன்சர் பண்ணுறதுக்காக லைவ் வரலாமா வேணாமா அப்படிங்கிறதெல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. பிகாஸ் வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், அதே மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணுறது, லைக் பண்ணுறதை வச்சு தான் நம்ம வந்து மைனிங் வீடியோ கண்டினியூ பண்ணலாமா, லைவ் வரலாமா அப்படிங்கிறத முடிவு பண்ணுறது. மோஸ்ட்டாக சண்டே வரலான்னு இருக்கேன். என்ன டைமிங் அப்படிங்கிறது நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஒரு பெஸ்ட் டைமிங்கில் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அதாவது நாளைக்கு போடுற வீடியோவில் உங்களுக்கு வந்து அந்த டைமிங் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அந்த டைமிங் வந்திங்கன்னா உங்களோட டவுட்ஸ் எல்லாமே கிளியர் ஆகும். அதே மாதிரி என்னோடய நம்பர் வந்து கீழே கொடுத்துருக்கேன். ஏதாவது மைனிங் ரிக் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணலாம். லாக்டவுன்லாம் நீங்கள் பார்க்காதீங்க, காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு மைனிங் ரிக் உங்களுக்கு வந்து நம்ம வந்து பண்ணித்தரேன். ஸோ நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, இல்லை கமெண்ட்டில் ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். டெஃபினட்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, இப்போ வந்து காம்பனன்ஸ் பற்றி பார்க்க ஆரம்பிச்சுவோம். ஃபஸ்ட்டு நம்மளோட மதர் போர்டு வந்து ஆரம்பிப்போம். ப்ராசஸர் கிடையாது எப்பயும் போல். ஸோ மதர் போர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா H310 மதர் போர்டு, த பாசிபிள் லோவஸ்ட் ப்ரைஸ்டு மதர் போர்டு இதுதான். ஸோ ஏசூஸ் ப்ரைம் H310 நான் இங்கே காட்டியிருக்கேன். பட் நீங்கள் இதை யூஸ் பண்ணவும் இல்லை, எந்த H310 இருந்தாலும் பரவாயில்ல. எதனால் H310 சொல்கிறேன்னா, இருக்கிறதுல இப்போதைக்கு கரண்ட் ஜென்ரேஷனில் அவைலபிளாக இருக்கிற ஒரு மதர் போர்டு H310. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 GPUs வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ வந்து நீங்கள் வந்து இதை கேமிங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அதே சமயம் மைனிங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக. அதே மாதிரி 2 GPU சப்போர்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து 2 GPU போடுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி இது ஒரு லோ ப்ரைஸ் இருக்கனால ஃபியூச்சர் அப்கிரேடபிலிட்டி பற்றி யோசிக்காதீங்க. அதுக்கேற்ற மாதிரி வேணும்னா நான் அதுவும் சொல்கிறேன் எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ இந்த மதர் போர்டோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அரௌண்ட் 4500லேருந்து 6000க்குள்ளேயே உங்களுக்கு வந்து கிடச்சிடும். டெஃபினட்டாக இந்த மதர் போர்டு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அந்த ப்ரைஸில். ஸோ அதனால் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். நான் ஏன் AMD போல அப்படிங்கிறது வந்து நான் உங்களுக்கு லேட்டரான இதில் சொல்கிறேன். நான் ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது i3-9100F ப்ராசஸர் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். இதுதான் போடணும் கிடையாது. இந்த ப்ராசஸர் வந்து அரௌண்ட் 10,000 கீழே தான் இருக்கும் உங்களுக்கு, 8,000 9,000 அந்த ப்ரைஸில். பட் இந்த ப்ராசஸர் அவைலபிளாக இருக்கா இல்லையா அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. இந்த ப்ராசஸர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பென்டிஎம் கோல்டு ப்ராசஸர் போகலாம். இந்த ப்ராசஸர் போல மூலமாக என்ன அட்வான்டேஜ்னா, நீங்கள் வந்து கேமிங்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சிஸ்டமை. இல்லை அப்படின்னா பென்டிஎம் கோல்டு ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணலாம். பென்டிஎம்மில் வந்து G5400, G5420 அந்த மாதிரி ப்ராசஸர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது கண்டிப்பாக. ஸோ அதோட ப்ரைஸிங்லாம் வந்திங்கன்னா உங்களுக்கு வந்து அரௌண்ட் 6,000 to 7,500 வரும் உங்களுக்கு, டிபெண்ட்ஸ் ஆன் த செல்லர். ஸோ அவங்ககிட்ட வாங்கினீங்க அப்படின்னா போர்டு அண்ட் ப்ராசஸர் காம்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12,000 ரூபாய்க்கே நீங்கள் எடுத்துடலாம். இருக்கிறதே சீப்பான ஒரு ப்ரைஸ் தான். டெஃபினட்டாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். அதேமாதிரி இது SSDன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 120 GB SSD வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு 2,500 rupees வரும் இந்த SSD. ஸோ டெஃபினட்டாக வந்து SSDக்கு போய்க்கோங்க. கொஞ்சம் மோர் ரிலையபிள் தேன் பென்ட்ரைவ். உங்களுக்கு வந்து பென்ட்ரைவ்லையும் எப்படி பண்ணுறது, SSDலையும் OS எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு நான் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் மைனிங்காக. ஸோ அந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து புரிய வரும் எதனால் நான் வந்து SSD வந்து சஜஸ்ட் பண்ணுறேன் மோர் தேன் பென்ட்ரைவ் அப்படின்ட்டு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா RAM 8 GB RAM அப்படின்னு கிடையாது, 4 GB RAM கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். க்ரூஷலில் வந்து 4 GB RAM வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ அது வந்து 2400 MHz அரௌண்ட் 2,500 to 3,000 rupees ப்ரைஸில் வரும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா SSD அண்ட் RAM வந்து உங்களால் 5,000 rupeesல எடுக்க முடியும். ஸோ இதுக்கப்புறம் பவர் சப்ளை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 450 watt இந்த பில்டுக்காக யூஸ் பண்ணுறோம். லோவஸ்ட்டாக வேணும் அப்படின்னா 450 watt. ஆன்டக்கோட ஆட்டம் சீரிஸ்லாம் உங்களுக்கு வந்து இருக்கும். அதெல்லாம் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2,000 ரூபா 2,500 தான் இருக்கும் பவர் சப்ளையே 450 watt. இல்லை எனக்கு வந்து ஃபியூச்சர்லேயும் நான் அப்கிரேட் பண்ணணும், ஏன்னா 2 GPU வாட் இருக்குது, 2 GPU போடுறேன் அப்படின்னா நீங்கள் வந்து 550 watt வாங்குறது ரெக்கமெண்டட். இதில் வந்து 2 PCI பவர் கேபிள் இருக்காது உங்களுக்கு. ஸோ 2 கிராஃபிக் கார்டுக்கு பவர் கொடுக்க முடியாது. டெஃபினட்டாக வந்து ஒரு 550 watt வாங்கினீங்கன்னா தான் 2 கிராஃபிக் கார்டுக்கு கொடுக்க முடியும். ஸோ அதுவும் வந்து ஆன்டெக்லேயே நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு அரௌண்ட் 3,500 அவ்வளோதான் வரும் ப்ரைஸ். 3,000க்குள்ளே கூட கிடைக்கலாம், 3,500 அந்த ரேஞ்ச் வரும். ஸோ நீங்கள் வந்து அதை தாராளமாக வாங்கிக்கலாம்.
ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை வந்து இந்த ப்ரைஸில் தான் நீங்கள் வாங்கணும்ல, எவ்வளோ ப்ரைஸ் வேணாலும் வாங்கிக்கலாம். பட் லோவஸ்ட்டுனால இதை நான் உங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். அதெல்லாம் கூலர் மாஸ்டர் கரண்ட் இதை வாங்கணும்னு இல்லை, ஆன்டெக் நான் சொன்ன மாதிரி ஆன்டெக் கூட நீங்கள் வாங்கிக்கோங்க. ஏன்னா அதெல்லாம் சீப்பஸ்ட்டான ஆப்ஷன் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். அதே மாதிரி இப்போ எல்லாத்தையும் பார்த்தாச்சு. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா கிராஃபிக் கார்டு. ஸோ கிராஃபிக் கார்டு பார்த்திங்கன்னா வந்து 1660 சூப்பர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கிராஃபிக் கார்டு தான் இருக்கிறதுலே இப்போ லோ ப்ரைஸ் மைனபிள் கிராஃபிக் கார்டு. ஸோ ப்ராஃபிட்டும் உங்களுக்கு வேணும், மைனும் பண்ணணும் அப்படின்னா இந்த கிராஃபிக் கார்டு தான் நீங்கள் வந்து போய் ஆகணும். நீங்கள் வந்து நார்மலாக அந்த சிஸ்டம் பில்ட் பண்ணால் கேமிங்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். i3 ப்ராசஸர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்து கேமிங்க்கும் யூஸ் பண்ணலாம், அதே சமயம் மைனிங்க்கும் யூஸ் பண்ணலாம். சும்மா இருக்கிற நேரத்தில் மைனிங்க்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த 1660 சூப்பர் வந்து ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 58,000லேருந்து 60,000 வரும். போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க 50,000 சொன்னேன், என்னடா இப்போ 68,000 சொல்கிறேன்னு பார்க்காதீங்க. போன வீடியோவில் பார்த்த காம்போனன்ட்ஸ்லாம் 1 வீக் முன்னாடி பர்ச்சேஸ் பண்ணது, அந்த டைமில் உங்களுக்கு அந்த ப்ரைஸ் இருக்கும். இப்போ வந்து ப்ரைஸிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக டிஃப்ரெண்ட். ஸோ ஏறிட்டே இருக்குது, ஏன்னா வாங்கிட்டே இருக்காங்க, எதுவுமே பண்ண முடியாது. அதே மாதிரி கமெண்ட்ஸில் சில பேர் சொல்லியிருந்தீங்க இப்படி கிராஃபிக் கார்டு வாங்கினா எங்கே ஒரு கேமர்ஸ்க்கு இருக்கும் அப்படின்ட்டு. டெஃபினட்டாக வந்து பார்த்திங்கன்னா கேமர்ஸ்க்கு இது ஒரு அட்வான்டேஜாக இல்லையா அப்படிங்கிறத நான் அது ஒரு வீடியோ போடுறேன். மைனஸ்க்கு அட்வான்டேஜாக கேமர்ஸ்க்கு அட்வான்டேஜாக அப்படிங்கிறத நான் ஒரு வீடியோ டெஃபினட்டாக போடுறேன். ஸோ அந்த வீடியோ பார்க்கறது மூலமாக கேமர்ஸும் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை ஆகிங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் கேமர்ஸ் மைண்ட் பண்ண முடியாதுன்னு நான் வந்து சொல்ல, மைனஸ் கேம் பண்ண முடியாது, பட் கேமர்ஸ் கேன் மைண்ட். ஸோ அந்த ஒரு கான்செப்ட் பார்த்திங்கன்னா கேமர்ஸ்க்கெலாம் வந்து நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ டெஃபினட்டாக அந்த வீடியோஸ்க்காக வெயிட் பண்ணி பாருங்கள். டெய்லியும் உங்களுக்கு வந்து வீடியோஸ் வரும், கண்டிப்பாக வந்து இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸோடு உங்களை வந்து நான் வந்து பார்க்குறேன். ஸோ இந்த கிராஃபிக் கார்டு ப்ரைஸை பற்றி சொல்லிட்டோம். இந்த கிராஃபிக் கார்டு ஒரு 30 மெகா ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு கிராஃபிக் கார்டு. ஸோ இது கீழே பார்த்தீங்கன்னா 1660 இருக்குது. டெஃபினட்டாக வாங்காதீங்க, அது கிடைக்கும், ரேராக தான் கிடைக்குது இப்போலாம். ஸோ அது வாங்கினீங்க அப்படின்னா ப்ராஃபிட்டபிலிட்டி இருக்காது உங்களுக்கு. டெஃபினட்டாக அதை வந்து ட்ரை பண்ணாதீங்க. 1650 பார்த்தீங்கன்னா 4GB கார்டு. டெஃபினட்டாக வந்து எத்தனையும் மைண்ட் பண்ண முடியாது. ரேவன் காயின் அந்த மாதிரி ஆல்ட் காயின்ஸ் தான் மைண்ட் பண்ண முடியும். அந்த காயின்லாம் மைண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டபிலிட்டியே இருக்காது சிங்கிள் ஜிபியூவில் பண்ணிங்கன்னா. ஸோ சிங்கிள் ஜிபியூவில் எத்தனையும் மைண்ட் பண்ணால் தான் ப்ராஃபிட்டபிலிட்டி இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி ரொம்பலாம் எதிர்பார்க்க முடியாது, ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு ப்ராஃபிட்டபிலிட்டினா இந்த கார்டு நீங்கள் வந்து தாராளமாக போகலாம். ஸோ இதை வச்சு நம்ம நார்மலான ஒரு பிசி பில்ட் டுட்டோரியல் பார்த்து நீங்கள் வந்து பில்டு பண்ணலாம். நீங்கள் வந்து ஓப்பன் பெஞ்சில் அப்படியே நீங்கள் வந்து மதர் போர்டு வச்சு அது மேலேயே வந்து ஜிபியூ அப்படியே ஓப்பன்லேயே வச்சு நீங்கள் ஒரு டேபிள் மேலே வச்சு கூட பில்டு பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லோ பட்ஜெட் கேபினெட்டை நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சிப்ட்ரானிக்ஸ் கேபினெட். ஸோ இந்த மாதிரி ஒரு லோ பட்ஜெட் கேபினெட் நீங்கள் வந்து வாங்குறது போகலாம். அதில் வந்து உங்களோட ரிக்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஸோ போட்டுட்டு அதில் கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஒரு ஆர்கனைஸ்டாக இருக்கணும் அப்படின்னா, இல்லாட்டி அது தேவையில்லை, எதுக்கு அந்த காசை வேஸ்ட் பண்ணுறீங்க. ஸோ அந்த காசை வந்து வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து 2 ஜிபி போட போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஜிபியூ ரைசஸ் நீங்கள் வந்து வாங்கணும். ஸோ இது வந்து ஜிபியூ ரைசஸ் போன வீடியோவில் நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து அரௌண்ட் 1000 rupees வரும் இப்போதைக்கு. ஸோ இந்த அதாவது 2 ஜிபி போடுறேன்னா இது வாங்கிக்கோங்க. இல்லை அப்படின்னா வந்து இந்த செட்டப் மட்டும் போதும். ஸோ இப்போ வந்து செட்டப்பை பார்த்துருவோம். இப்போ இதோட ப்ராஃபிட்டபிலிட்டி, ஹேஷ் ரேட் எப்படி இருக்குது, ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி இருக்குது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து சிஸ்டமில் போய் பார்த்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராஃபிட்டபிலிட்டி அதெல்லாம் கால்குலேட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன ப்ராடக்ட் வாங்கியிருக்கோம், அதோட ப்ரைஸிங்ஸ் என்ன அப்படிங்கிற இந்த எக்ஸல் ஷீட்டை நம்ம வந்து பார்த்துருவோம். ஸோ இதுக்கப்புறம் ஹேஷ் ரேட்ஸ், அதோட ப்ராஃபிட்டபிலிட்டி எல்லாமே வந்து நம்ம பார்த்துருவோம். ஸோ பென்டிஎம் கோல்டு ப்ராசஸர் சொன்னேன் இல்லையா, அது வந்து 7000 rupees வரும். அதே மாதிரி ஏசூஸோட மதர் போர்டு H310 ஏசூஸ் தான் வாங்கணும்ல, அது வந்து 5000 rupees வரும். MSI கிராஃபிக் கார்டு 58,000. MSI போகணும்ல, இருக்கிறதுலே சீப்பஸ்டான ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே ப்ரைஸ் தான் இருக்கும் உங்களுக்கு. இன்னோ 3D எல்லாமே, இன்னோ 3Dலாம் வரதே இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ 58,000 வரும் உங்களுக்கு. அதே மாதிரி பவர் சப்ளை ஆன்டெக் 450 watt PSU. ஸோ இது வந்து ஒரு 2500லேருந்து 3000 வரும். 2500 லோவஸ்ட் பட்ஜெட் எடுத்துருக்கோம். க்ரூஷலோட ஒரு 4GB RAM 2400 MHz, இதுவும் வந்து ஒரு 2500 எடுத்திருக்கோம். ஸோ ஒரு 120GB SSD 2500. ரைசர் கேபிள் வேணும்னா வாங்கிக்கலாம், 1000 rupees. நான் இங்கே வேணாம், ஸோ 0 தான் போட்டிருக்கேன். ஸோ ஓவரால் பட்ஜெட் ஆஃப் திஸ் பில்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 77,500 rupees ஆகுது. ஸோ இந்த ஒரு பட்ஜெட்டில் நீங்கள் வந்து எவ்வளோ ஹேஷ் ரேட்ஸ்னால் 30 மெகாஹேஷஸ் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு வந்து 1660 சூப்பர்லேருந்து கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து what2mind.com போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் நம்ம வீடியோவுக்கு போய் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் போடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோக்கும் லைக் அண்ட் கமெண்ட் தட்டி விடுங்க. அதே மாதிரி டிஸ்கார்டில் ஜாயின் பண்ணாதவங்க முன்னாடி சொன்ன மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க, ஒரு மைனிங் கம்யூனிட்டி உருவாக்கும். அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ மைனிங் வீடியோஸ்க்கு நீங்கள் லைக் பண்ணுறதை பொறுத்து தான் நான் வந்து மேக் பண்ணுறதா வேணாமான்னு யோசிப்பேன். ஏன்னா நிறைய பேருக்கு பிடிக்காது, நிறைய பேருக்கு பிடிக்கும். ஸோ இந்த வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 441 லைக்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ வந்து அந்த வகையில் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அதே மாதிரி 18 ஆஸ் யூஷுவல் டிஸ்லைக் பண்ணுறவங்க
ஸோ டிஸ்லைக் பண்ணுறவங்கள விட்டுருங்க, நம்ம வந்து ஆஸ் யூஷுவல் லைக் பண்ணுறவங்கள எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி 150 கமெண்ட்ஸ் வந்திருக்கு உங்களோட சப்போர்ட்டோட தான். ஸோ இந்த வீடியோ நான் மேக் பண்ணும்போது இதுதான் வந்து டைமு. ஸோ நைட்டு இது உங்களுக்கு டெய்லி வீடியோ போடணும் அப்படிங்கிறதுக்காக நான் நைட் ஷூட் பண்ணி இதுக்கு மேலே தான் எடிட் பண்ணணும். ஸோ டைமிங் கூட நீங்கள் இங்கே பார்த்துக்கோங்க. ஸோ 19 இது வீடியோ போட்டது 18. ஸோ வந்து ஒரு குட் ரிவ்யூ வந்திருக்கு நம்மளுக்கு. ஸோ வந்து இதே மாதிரி நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து நம்மளோட ஹேஷ் ரேட்ஸ் பார்த்துருவோம். ஸோ 30 ஹேஷ் ரேட் ஓகேங்களா, 30 ஹேஷ் ரேட் ஐயோ அப்படியே என்ட்ரு கொடுத்துறேன். ஸோ 30 ஹேஷ் ரேட்டில் இந்த சிஸ்டம் வந்து கிராஃபிக் கார்டுக்கு மட்டும் 75 வாட் கன்சியூம் பண்ணோம். அதே மாதிரி ஓவரால் சிஸ்டம்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 வாட் கன்சியூம் பண்ணோம். அதே கால்குலேஷனை நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு 25 கூட வச்சுக்கலாம். நம்ம எதனால் வச்சுக்கூடாது, ஒரு 150 வாட்ஸ் வந்து நம்மளுக்கு இந்த ஓவரால் சிஸ்டம் வந்து கன்சியூம் பண்ணுது. சரிங்களா. பிளாக் ரிவார்டு இப்போதைக்கு எத்தீரியம் இது வந்து பார்த்திங்கன்னா 3.35. டிஃபிகல்ட்டியும் கொஞ்சம் நல்லா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஸோ கால்குலேட் பண்ணால் நீங்கள் வந்து பார்க்கலாம் இங்கே எவ்வளோ வந்து ஒரு நாளைக்கு ரெவென்யூ இந்த ஒரு கார்டிலேருந்து வருது. ஆஸ் ஆஃப் டுடே எத்தேரியமோட ப்ரைஸிங் $3,340. ஸோ இது மேலேயும் ப்ரைஸிங் போகும், இதுக்கு மேலேயும் உங்களுக்கு ப்ராஃபிட்டபிலிட்டி ஏறும். ஸோ இப்போ படி பார்த்தீங்கன்னா $3.64 ஒரு நாளைக்கு. ஸோ மந்த்லி இட் இஸ் அரவுண்ட் $1,909. ஸோ 3.6 அப்படிங்கிறது வந்து நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். 3.6 × 74. ஸோ ஒரு நாளைக்கு $266 நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம். ஸோ $266 ஒன்றும் சும்மா சின்ன காசு கிடையாது, கண்டிப்பாக ஒரு வேல்யூபிளான ஒரு மணி தான் அது. ஸோ 266 ருபீஸ்ன்னு எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ இதை வந்து நம்மளோட டேட்டா ஷீட்லாம் என்டர் பண்ணுறோம். இப்போ 150 வாட் பவர் கன்சப்ஷன். ஸோ பவருக்கு மட்டும் நீங்கள் ஒரு மாதத்துக்கு, அதாவது 31 டேஸ் கணக்கு இல்லை 30 நாள் ஏதோ ஒன்று நீங்கள் வச்சுக்கோங்க, 810 ருபீஸ் வந்து வருது. ஸோ டெய்லி ரெவென்யூ பார்த்தீங்கன்னா 266 ருபீஸ். ஸோ இது போட்டோடனே நம்மளோட வேல்யூஸ் எல்லாமே வந்துருச்சு. ஸோ மந்த்லி ரெவென்யூ பார்த்தீங்கன்னா 7,980 ருபீஸ் உங்களுக்கு வந்து ஒரு மாதத்துக்கு நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஸோ அதில் வந்து உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி பில் போக 7,000 ருபீஸ் கையில் இருக்கும். ஸோ வீட்டில் இருக்கீங்க, ஜாலியாக சும்மா இருக்கீங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ஒரு 7,000 ருபீஸ் ஏர்ன் பண்ணலாம். ஆல்ரெடி இந்த செட்டப் வச்சிருக்கிறவங்க ஏர்ன் பண்ணலாம். ஸோ கேமர்ஸ் நிறைய பேரில் 2-3 பேர் தான் சொல்லியிருந்தீங்க. அதேமாதிரி 18 டிஸ்லைக் பண்ணவங்க மேபி கேமர்ஸாக இருந்திருக்கலாம், இல்லை ஹேட்டர்ஸாக இருந்திருக்கலாம். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்தபடியே வந்து ஒரு சிஸ்டம் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா வந்து இந்த அளவுக்கு ப்ராஃபிட் நீங்கள் எடுக்கலாம். ஆல்ரெடி நீங்கள் கேமிங்காக பில்ட் பண்ணியிருப்பீங்களோ இல்லை வந்து வேறு ஏதாவது பர்பஸ்க்காக பில்ட் பண்ணியிருப்பீங்களோ அந்த ஒரு சிஸ்டமில் 1660 மாதிரி ஒரு பேசிக் கிராஃபிக் கார்டு இருந்தால் நீங்கள் வந்து இவ்வளோ ஏர்ன் பண்ணலாம். அதே மாதிரி 1660 நான் சொல்ல வரல, 580 570 இருக்கிறவங்க கூட இவ்வளோ ஏர்ன் பண்ணலாம். பட் வந்து 580 570 இப்போ கிடைக்காது, அதனால் அதை வச்சு நான் வீடியோ போடல. 1660 வச்சு நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ ரெவன்யூ பார்த்தீங்கன்னா $7,980 ஆஃப்டர் எலக்ட்ரிசிட்டி, அதை பிஃபோர் எலக்ட்ரிசிட்டி. ஸோ எலக்ட்ரிசிட்டி பில் பெருசாக உங்களுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வீட்டில் உங்களுக்கு வந்து தெரியாது நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. ஸோ அதனால் எலக்ட்ரிசிட்டி வந்து உங்களால் வரல அப்படின்னு நினச்சிட்டு சும்மா நார்மலாக விட்டுருவாங்க. ஏன்னா ஒரு 8-10 ருபீஸ் தானே, வீட்டில் வந்து தெரியவே தெரியாது எலக்ட்ரிசிட்டி பில் எதனால் இவ்வளோ வந்துச்சு அப்படின்ட்டு. நீங்கள் அது கட்ட கூட வேணாம். ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து மாஸ்டர் மைண்ட் பிளான்லாம் பண்ணி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு $8,000 பண்ணலாம். இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ஃபேராக இருக்கீங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு $7,000 ப்ராஃபிட் மட்டும் நீங்கள் எடுக்கிறீங்க உங்களோட எக்ஸிஸ்டிங் ரிக் இல்லை வந்து புது ரிக். ஸோ இந்த கால்குலேஷன் படி பார்த்தா உங்களோட 77,500 ருபீஸ் ரிக்கு வந்து ஒரு மாதத்துக்கு $7,170 பண்ணுச்சுன்னா 9.7 மாதத்தில் நீங்கள் வந்து உங்களோட ப்ராஃபிட் எடுத்துடலாம். சொல்ல போனால் 10 மாதம் ஆகும். அட் த ப்ரைஸ் ஆஃப் 3,300 எத்தேரியம் காஸ்ட். ஸோ $3,300 இருக்கும் போது உங்களால் இவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும். எத்தேரியமோட ப்ரைஸ் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும், நோட் மை பாயிண்ட். ஸோ 4,000 5,000 வரைக்கும் தாராளமாக போகும். ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் எத்தேரியம் செல் பண்ணிங்கன்னா இந்த அமௌண்ட்டோட உங்களுக்கு வந்து கம்மி டைமில் நீங்கள் வந்து போட்ட காசு எடுத்துடலாம், அதாவது ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துடலாம். ஸோ ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா 10% எடுக்கிறீங்க சாலிடாக. ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயம். ஆனால் இதுவே வந்து நீங்கள் வந்து அதிக கார்டு போட உங்களோட ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதாவது கம்மியாகிட்டே வரும் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும்னா இங்கே வந்து ஒரு 60 மெகாஹெர்ட்ஸ் போகிறோன்னு வைங்க, நம்மளுக்கு வந்து ஓவரால் சிஸ்டமோட கன்சப்ஷன் 225 வாட். 225 வாட்டு. ஸோ அந்த ஒரு 225 வாட்டுக்கு உங்களுக்கு வந்து 1,215 ருபீஸ் தான் நீங்கள் வந்து கட்டுவீங்க. 800 எங்கே இருக்குது, 1,215 எங்கே இருக்குது. ஒரு கார்டு ஆட் பண்ணுறதுமா உங்களுக்கு வரும் 400 ருபீஸ் தான் எலக்ட்ரிக் பில் ஏறி இருக்குது. அதை நீங்கள் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு நாளைக்கு ரெவன்யூ இன்ட்டு 2 வரும். 266னா உங்களுக்கு வந்து 315 ருபீஸ்ன்னு வச்சுப்போம். ஸோ 315 ருபீஸ். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 9,450 ருபீஸ் வந்து ப்ராஃபிட் வரும் ஒரு மாதத்துக்கு. ஆக்சுவலி நான் இப்படி தான் டபுள் பண்ணுறோம். எஸ், உங்களுக்கு வந்து நான் ஆக்சுவலாக இதுலேருந்தே நம்ம வந்து கேல்குலேட் பண்ணி எடுத்துருவோம்.
ஸோ $7 எஸ் $7.2 வருது உங்களுக்கு ஓகேவா 7.2 ஐயோ ஸோ 7.2 இன்டூ 74 ஸோ ஒரு நாளைக்கு ₹532 ஐயோ நான் 315 போட்டிருக்கேன் என்ன ஒரு கால்குலேஷன் பாருங்க என்னோட கால்குலேஷன் ஏதோ ஒரு தப்பாக வேறு ஏதோ யோசனையில் நான் வந்து அந்த இது போட்டேன் ₹532 ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு கிடைக்குது ஸோ ₹532 அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க ரெவன்யூ வந்து 15,968 அதான் 960 ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 2 கிராஃபிக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் ஸோ உங்களோட ஒரு ரிக்கோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ₹1,35,000 ஸோ இந்த மற்ற காம்பனன்ட்ஸ் எல்லாமே அதே தான் உங்களுக்கு வந்து ரைசர் மட்டும் 2 கேபிள் நீங்கள் வந்து வாங்கி தான் ஆகணும் ஸோ அதனால் ₹1,37,500 உங்களோட ரிக் காஸ்ட்டு ஒரு நாளைக்கு உங்களுக்கு வந்து ₹532 ஏர்ன் பண்ணுறீங்க ஒரு மாதத்துக்கு ₹16,000 ஏர்ன் பண்ணுறீங்க இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து வெறும் 8,000 ஏர்ன் பண்ணிட்டு இருந்தீங்க அது அப்படியே டபுள் ஆயிருக்கு எலக்ட்ரிசிட்டி பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்மியாக இருக்குது ஸோ ஒரு கிராஃபிக் கார்டு யூஸ் பண்ணால் அதிகமாக இருக்கும் 2 யூஸ் பண்ணனால கம்மியாக இருக்குது ஒரு மாதத்துக்கு சாலிடாக பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ₹15,000 உங்கள் கையில் நிற்கும் ஸோ அந்த ₹15,000 நீங்கள் வந்து ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் போன வாட்டி 9.7 இருந்துச்சு இந்த வாட்டி 8.6 மந்த்ஸ்லேயே எடுத்துருவீங்க அதே மாதிரி 12% வந்து ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது ஸோ அதை வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி கன்சிடர் பண்ணாமல் 12% அப்படிங்கிறது வந்து எலக்ட்ரிசிட்டியோட பில் கன்சிடர் பண்ணாமல் பிகாஸ் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை சின்ன ரிக்ஸ் யூஸ் பண்ணும்போது ஒரு பெரிய ரிக் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மாதத்துக்கு ₹5,000 ₹6,000 ₹7,000 ₹10,000 அந்த மாதிரி வரும் ஸோ அந்த மாதிரி டைமில் தான் உங்களுக்கு வந்து அது பெருசாக தெரியும் பட் மற்றபடி உங்களுக்கு வந்து அது வந்து ஒரு பெரிய விஷயமாகவே இருக்காது ஸோ இந்த பட்சத்தில் பார்க்கும்போது கிராஃபிக் கார்டு ஆட் பண்ண உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி இருக்கும் கம்மி பட்ஜெட் தான் இருக்குது ப்ரோ வேறு வழி இல்லைனா நீங்கள் அது பண்ணுங்க பட் இந்த ஒரு வீடியோக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கம்மி பட்ஜெட்டில் தான் சொல்லுவோம் ஸோ அதனால் நம்ம வந்து இந்த ஒரு ப்ராஃபிட்டே வச்சுக்கலாம் சரிங்களா ஸோ இதுக்கு வந்து உங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டி இதுதான் ஸோ இதை வந்து வீடியோ வந்து பாஸ் பண்ணுறவங்க பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ வந்து என்னோட வீடியோ மறைக்காது அப்படின்னு நினைக்கிறேங்க ஸோ ஓகே கைஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் இந்த வீடியோ அவ்வளோதான் இந்த மாதிரி எல்லா கிராஃபிக் கார்டுக்கும் நான் கண்டிப்பாக ஒரு வீடியோ டெடிகேட்டடான ஒரு வீடியோ வந்து பண்ணி உங்களுக்கு நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன் டெஃபினட்டாக டெய்லி ஒரு வீடியோஸ் வரும் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறதை பொறுத்து தான் மைனிங் வீடியோஸ் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறது லைக் பண்ணுறது ஒரு விஷயமே கிடையாது உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு கிளிக் அதனால் உங்களுக்கு காசு பணம் எதுவுமே போகிறதில்ல அதேமாதிரி ஒரு கமெண்ட் என்ன கமெண்ட்னாலும் ப்ரோ வேறு லெவலில் இருக்குது ப்ரோ நல்லா இருக்குது சூப்பர் ப்ரோ ஏதாவது ஒன்று சூப்பர் குட் அந்த மாதிரி சின்ன கமெண்ட்ஸ் கூட நீங்கள் பண்ணலாம் தாராளமாக ஸோ பண்ணுறது மூலமாக எனக்கும் ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கும் வந்து நிறையா யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் கிடைக்கும் ஸோ டெஃபினட்டாக வந்து நம்ம வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி நிறையா அற்புதமான வீடியோஸோடு உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன் பாய் பாயா நன்றி தான் நான் சொல்லுவேன் ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி